அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராஜா மகனுக்கும். அரிசி களையிற தண்ணி கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற அளவுக்கு தண்ணி களையிறான்னா அப்ப எவ்வளவு அரிசி போட்டு களைஞ்சிருப்பான், எவ்வளவு பேர் சாதம் சாப்பிடுவானுங்க. ஒரு கற்பனைக்குள்ள போங்க. அப்படியே பெரிய கற்பனை. அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராஜா மகனுக்கும், யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜாத்தி மகளுக்கும். பெருங்காயம் இத்தினோண்டு போட்டாலே போதும், வாசம் ஊரா வந்துடும். யானை தண்டி பெருங்காயம் போட்டா அப்ப எவ்வளவு சாதம் வைப்பான், குழம்பு. அவ்வளோ சாப்பிட்ற ஊர்ல 2 பேர் கல்யாணத்துக்கு விறகு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க, கேள்வி கடைசியா வரும். அரிசி களையிற தண்ணிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராஜா மகனுக்கு, யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடை ராஜாத்தி மகளுக்கு ஒரு ஊர்ல கல்யாணமா. அதுக்கு விறகு எடுக்கிறதுக்காக 1500 மாட்டு வண்டியில போயிருக்கான். 1500 மாட்டு வண்டி போய் வரிசையா போயிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயிட்ட போய் விறகு இருக்கான்னு கேட்டிருக்கான். விவசாயி சொல்லியிருக்கான், எங்கடா போறீங்க, இந்த கதையெல்லாம் சொன்னானுங்க. உடனே பின்னாடி விறகு மண்டியில போய் விறகு எடுத்துறாத, ஏர் உழுகையில கலப்பையில சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி சுப்பி அதை அள்ளி கொடுத்து விடுன்னு இருக்கான். அந்த ஏர் உழுகையில கலப்பையில சிக்கிக்கிட்டு இருந்த சுப்பியை மட்டும் அள்ளி கொடுத்து விட்டு 1500 மாட்டு வண்டி பத்தாம இன்னொரு 1500 மாட்டு வண்டி 3000 மாட்டு வண்டியில விறகு போயிருக்குங்க. அப்போ அந்த விறகு மண் ரோட்ல போனதுனால தாங்காம போயிருச்சு. அப்போ ஒரு விவசாயியை கூப்பிட்டு போன வழி சொல்லணுன்னே அவன் பின்னாடி இருந்தவனை கூப்பிட்டு, நேத்து ஒரே ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டு வச்ச மிச்சச்சோறு எடுத்துறாத, நீ முந்தானத்து ஒருத்தன் சாப்பிட்டு மிச்சச்சோறு வச்சான்ல அதை மட்டும் கொண்டாந்து இந்த பள்ளத்துல கொட்டுன்னு இருக்கேன். அவன் வச்ச மிச்சச்சோரை பள்ளத்துல கொட்டணும்னு ரோடு சமமாயிருச்சு. இந்த 3000 மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி போகுது. பசும் பால் ஆறா ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி போக முடியாம நிக்கிறாங்க. அப்போ ஒரு விவசாயிட்ட போய் போகணும்னு அவன் பின்னாடி இருந்தவனை கூப்பிட்டு, மச்சுக்குள்ள இருக்கிற எந்த பூனைக்குட்டியும் திறந்து விட்டுறாத, குச்சுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பூனைக்குட்டியை மட்டும் திறந்து விட்டுன்னு இருக்கேன். அந்த ஒரே ஒரு பூனை வந்து பாலார பூரா குடிச்சிட்டு பேசாம போய் படுத்துருச்சு. இந்த 3000 மாட்டு வண்டியும் பாலார தாண்டினோடனே ஒரு பெரிய ராஜாளி கழுகு ஒண்ணு வந்து 3000 மாட்டு வண்டிலையும் பூட்டியிருக்கிற 6000 காளை மாட்டையும் ஒரே கவ்வா கவ்வி ஒரு பெரிய ஆலமரத்துல இருக்கிற சின்ன கொப்புல கொண்டே வச்சிருச்சு. பெரிய ஆலமரத்துல இருக்கிற சின்ன கொப்புல கொண்டே வச்சிருச்சு. இப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்து நெல் புடைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான பாட்டி நெல் புடைச்சி, ஐயோ மரம் இப்படி ஆடுதே அப்படின்னு ஒரே ஒரு நரமுடிய பிச்சு அந்த மரத்தோட சேர்த்து அந்த கிளையை கட்டி வச்சுச்சான். இப்ப நான் இந்த பக்கத்துல இருக்கவங்களை மட்டும் கேள்வி கேட்கிறேன். இப்ப இதுல அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராஜா பெரியவனா, யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராஜாத்தி பெரியவளா, இல்ல விறகு கொடுத்தானே அவன் பெரியவனா, சோறு கொட்டி விட்டானே அவன் பெரியவனா, இல்ல பூனையை விட்டானே அவன் பெரியவனா, இல்ல ராஜாளி கழுகு பெரிய கழுகா, இல்ல ஆலமரம் பெரிய ஆலமரமா, இல்ல எல்லாத்தையும் முடிச்சு வச்சாலே பாட்டி கிளவி அவ பெரிய ஆளா? விடையை தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.